ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1.5 கப் அளவுக்கு நம்ம ரவை எடுத்துக்கலாம். இந்த ரவை வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு 1 கப்பு, அப்புறம் ஒரு 1/2 கப்பு சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு அதே அளவுக்கு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணியும் சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா இதை கிண்டி விட்டுட்டு ஊற வச்சுருங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொப்பரை தேங்காய் உங்கள் கையில் இல்லைன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் நார்மலான தேங்காயை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட எடுத்துகிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தேங்காய் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்குறது அந்த கொழுக்கட்டை சாப்பிட்ற சமயத்தில் நம்மளுக்கு அப்படி கடிபடும்ல, அந்த சமயத்தில் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. அதுக்காக தான் இதை சேர்க்குறது. அப்படி இல்லைன்னா இது சேர்க்காமலும் கூட செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். இப்போ 1.5 கப் அளவுக்கு நான் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு தேங்காய் எடுத்து அப்படியே உடச்சிட்டு திருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ப்ரௌன் சுகர் பதிலாக நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்மளுக்கு 2லேருந்து 3 அச்சு வெல்லத்தை கூட நல்லா பாகாக காய்ச்சிட்டு அந்த பாகை கூட சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சட்டி எடுத்துகிட்டு அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா அடிக்கனமான சட்டியாக எடுத்துக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் கீத்தை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு மணம் வரும் நெய்யில் வறுக்கிற சமயத்தில். இதுதான் இந்த கொழுக்கட்டைக்கு டேஸ்ட் கொடுக்குறது. அதுக்கப்புறம் நம்ம திருவி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காயையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுவும் நல்லா வறுபடணும். அந்த ஈரத்தன்மையே இல்லாமல் வறுத்துக்கோங்க. இப்போ தேங்காயும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க. ஏன்னா சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு லேசாக மெல்ட் ஆகி இதுவாகும். எல்லாம் ஒன்று சேர்கிறதுக்கு நம்ம கிண்டணும். அதுக்காக இப்போ 1 கப் அளவுக்கு நான் பாசி பயிறு எடுத்துகிட்டு அது நல்லா குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த வெந்த பயிரை தண்ணியெலாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி அளந்து எடுத்துக்கோங்க 1 கப்புக்கு. இந்த பயிர் நல்லா இன்னும் கொஞ்சம் குலைவாகவே நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் வேக வச்சது கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்தது. அதனால் கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு மசிச்சு விட்றதுக்கு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் குலைவாக வேக வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த பயிர் என்னோடது கொஞ்சம் வேகாததுனால அந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்றேன். நல்லா எல்லாமே சேர்ந்து கெட்டியாக வரணும் மசிஞ்சு. அந்தளவுக்கு இப்போ பாருங்கள் நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இந்தளவுக்கு வந்தால் போதுமானது. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன் வாசனைக்காக. சேர்த்துட்டு அதுவே நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக நான் அந்த பவுலில் எடுத்து வைக்க போகிறேன். ஏன்னா இது உள்ளார ஃபில்லிங் வைக்கிறதுக்காக. அந்த கொழுக்கட்டைக்குள்ளார வச்சோன்னா ரொம்ப சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த ரவையை எடுத்து அந்த இதோடு சேர்த்துக்கணும். பயிரோடு சேர்த்துட்டு அப்படியே அந்த தண்ணியெல்லாம் உறிஞ்சிச்சு பாருங்கள். அந்த தண்ணியோடய சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்று சேரணும். இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். ஏன்னா ஆறிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கெட்டியாகும். இதுவே போதுமானது. இப்போ ஒரு வாழை இலை தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி அடுப்பில் வச்சு வாட்டி எடுத்துக்கோங்க. வாழை இலையில் செய்கிறதுனால நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும், நம்மளுக்கு ஹெல்த்தியானதும் கூட. இப்போ வாழை இலையை வாட்டி எடுத்தாச்சு பாருங்கள். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம மடக்கினாலும் அது கிழிஞ்சிட்டு வராது இலை. அதுக்காக தான் வாட்டிக்கிறது. இப்போ கையில் எண்ணெயை தடவிட்டு அந்த இலையிலையும் லேசாக எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம வச்சுருக்க அந்த மாவை ரவையெல்லாம் சேர்த்து வச்சோம்ல, அது இந்த மாதிரி லேசாக சின்னதாக உருட்டிக்கிட்டு தட்டிக்கங்க. அந்த இலையில் வச்சு தட்டிட்டு உள்ளார ஃபில்லிங்காக வச்சதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து வைங்க. ரொம்ப வைக்க தேவையில்லை, லேசாக வச்சா போதுமானது. வச்சுட்டு இப்போ அப்படியே அந்த இலையோடய மடக்கிக்கங்க. இப்போ அதை எப்படி உருட்டுறதுன்னு காமிச்சு தரேன். அதை இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு நம்ம இங்கிட்ட அங்கிட்ட ஃபுல்லாக அதெல்லாம் கவர் ஆகுற மாதிரி அந்த ஃபில்லிங் கவர் ஆகுற மாதிரி வச்சுட்டு ஓவல் ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் வாழை இலையில் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுட்டோனாக்க நம்மளுக்கு அழகாக ரெடி ஆயிரும். இப்படி வச்சு சுருட்டிடுங்க. ஒரு கார்னரில் வச்சுட்டு அப்படியே எங்கிட்டும் அங்கிட்டும் நீட்டிகிட்டு இருக்கிறத மடித்து விட்டுட்டோனாக்க நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அப்படியே நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நான் இட்லி சட்டியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீமர் வச்சுருந்தீங்கனாக்கா அதில் கூட செய்கிறதுனால செய்யலாம். இட்லி சட்டியில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தடவிக்கங்க. தடவிட்டு நம்ம அந்த வாழை இலையில் வச்ச கொழுக்கட்டையை ஒன்று ஒன்றா வச்சிடலாம்.
நல்லா தண்ணியை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கொழுக்கட்டையும் வச்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுமானது. இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வெந்துருச்சு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு உள்ளார பிரித்து பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குது. ஏன்னா ஏற்கனவே எல்லாத்தையுமே நம்ம வேக வச்சுருக்கோம். உள்ளார பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா அந்த ஃபில்லிங்கும் சூப்பராக இருக்குதுன்ட்டு. நம்மளுக்கு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த தேங்காய் நம்ம வறுத்து போட்டது அதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி நிறைய வித்தியாசமான கொழுக்கட்டையெல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய விதமான கொழுக்கட்டை வந்து நீங்களும் செஞ்சு கொண்டாடுங்க. எல்லாத்தோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கொழுக்கட்டை வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரையிலும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.